ஓசூரில் பாடல்களின் திறமையை வெளிக்கொண்டு வரும் ஜெயப்பிரியா இசைக்குழு நடத்திய பாடு வானம்பாடி சீசன் 1 போட்டிகள் ஆர்வத்துடன் பங்கேற்ற அசத்திய பாடகர்கள். ஓசூரில் ஸ்ரீஹரி கிஷோர் வழங்கும் ஜெயப்பிரியா இசைக்குழு சார்பில் 6 வயது முதல் 65 வயது வரை உள்ள பாடகர்களை பாடுவதில் திறமை உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களின் பாடல் திறமையை வெளி உலகத்திற்கு கொண்டு வரும் பாடும் வானம்பாடி சீசன் 1 நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜெயப்பிரியா இசைக்குழுவின் அமைப்பாளர் பரந்தாமன் தலைமையிலான குழுவினர் ஓசூர் பகுதியைச் சேர்ந்த பாடல்கள் பாடுவதில் ஆர்வமுள்ள திறமை வாய்ந்த பாடகர்களை தேர்வு செய்ததன் அடிப்படையில் முதல் தேர்வு கடந்த டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி ஓசூரில் நடைபெற்றது. இதில் 89 பேர் கலந்து கொண்டு தங்களது பாடல் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் 17 பேர் தேர்வு செய்யப்பட்டு 2ஆம் கட்ட பாடல் தேர்விற்கு அவர்கள் சென்றனர். 2ஆம் கட்ட பாடல் தேர்வுகளில் 17 பேர் கலந்து கொண்ட நிலையில் அவர்களில் 7 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். அதன் பின்பு 3ஆம் கட்ட பாடல் தேர்வில் 7 பேர் கலந்து கொண்ட நிலையில் இறுதிப் போட்டியானது ஒரு ஆந்திர சமிதி மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த பாடும் வானம்பாடி சீசன் 1 இறுதிப் போட்டிக்கு பிரபல திரைப்பட பின்னணி பாடகி மாலதி லக்ஷ்மணன் நடுவராக கலந்து கொண்டார். இந்த போட்டிகளில் பங்கேற்ற கலைஞர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் ஏராளமான பாடல்களை சங்கீத ராகத்துடன் பாடி அசத்தினர். கூட்ட மண்டபம் முழுவதும் நிரம்பி பாடகர்களை உற்சாகப்படுத்தியது. பாடகர்களின் திறமைகளை கண்டு வியந்த இசை பிரியர்கள், பொதுமக்கள் அவர்களுக்கு உற்சாகமளித்தனர். பாடல்களை ரசித்த பொதுமக்கள் பாடகர்களுக்கு வாக்குச்சீட்டு மூலம் வாக்களித்தனர். இறுதிப் போட்டியில் இளம் பாடகி சின்மய் 210 வாக்குகள் பெற்று முதல் பரிசு தட்டி சென்றார். 2ஆம் வரிசை பாடகர் தேவாம்ஸ் 138 வாக்குகளை பெற்றார். 3ஆம் பரிசை தர்ஷித் 87 வாக்குகள் பெற்று தட்டி சென்றார். இந்த சூப்பர் சிங்கர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பின்னணி பாடகி மாலதி லக்ஷ்மணன் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஜெயப்பிரியா இசைக்குழு பரந்தாமன் ஆகியோர் பாராட்டுக்களை தெரிவித்தனர். இளம் பாடகர்களின் பாடல் திறமையை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்து அவர்களை உற்சாகமூட்ட அவர்கள் பாடிய பாடல்களை ரசிக்க நிகழ்ச்சிக்கு ஏராளமான இசை ரசிகர்கள் பொதுமக்கள் குடும்பத்தோடு வருகை தந்தனர்.